வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அருள் நேரம் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஆடிப்பெருக்கு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆடிப்பெருக்கு அன்னைக்கு செல்வம் பல மடங்கு பெருக என்ன வழிபாடு செய்யணும், எப்படி செய்யணும் அப்படி தான் பார்க்க போகிறோம். ஆடி மாதத்தில் 18வது நாளை ஆடிப்பெருக்கு திருநாளாக நாம் கொண்டாடுறோம். இது பெருக்கத்திற்குரிய நாளாக கருதப்படுது. இந்த நாளில் செய்யப்படும் செயல்கள், வழிபாடு, தானங்கள் இது எல்லாமே புண்ணிய பலனை பல மடங்காக பெருகும் அப்படின்னு நம்பப்படுது. இந்த நாளில் சில குறிப்பிட்ட எளிமையான வழிபாடுகளை செய்கிறதுனால மகாலட்சுமியுடைய அருள் பெறுவதுடன் வீட்டில் செல்வம் பல மடங்கு பெருக செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆடிப்பெருக்கு அன்னைக்கு என்ன செய்யணும், எப்படி வழிபட்டால் நன்மைகள் செல்வ வளம் பெருகும் அப்படின்றத பார்க்கலாம். ஆடிப்பெருக்கு பல மடங்கு செல்வத்தையும் புண்ணியத்தை தரும் புனித நாளாக கருதப்படுது. நீர்நிலைகளுக்கு நன்றி தெரிவித்து வழிபடும் நாளே இந்த ஆடிப்பெருக்கு நாளாக கருதி கொண்டாடப்படுது. மகாபாரத போரில் பாண்டவர்களுக்கு வெற்றி கிடைத்த நாளாகவும் இது சொல்லப்படுவதால் தர்மத்திற்கு கிடைத்த வெற்றியை கொண்டாடி நாமும் தர்மத்தின் வழியில் நடக்க வேண்டும் அப்படின்றத வலியுறுத்தும் நாளாகவும் ஆடிப்பெருக்கு கருதப்படுது. ஆடிப்பெருக்கு இந்த ஆண்டு ஆகஸ்ட் 3ஆம் தேதி திங்கட்கிழமை, அதாவது நாளைக்கு. இந்த நாளில் செய்யப்படும் சில எளிமையான வழிபாடுகள் வீட்டில் பல மடங்கு அதிகமான செல்வத்தை பெருக செய்யும் அப்படின்றது நம்பிக்கை. சரி, செல்வம் பெருக ஆடிப்பெருக்கு அன்னைக்கு என்ன செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம். ஆடிப்பெருக்கு அன்னைக்கு ஆற்றங்கரை அப்படி இல்லைன்னா குளக்கரை போன்ற நீர்நிலைகளில் கரைகளில் விளக்கேற்றி மகாலட்சுமியை வழிபடுவது சிறப்பான பலன்களை தரும். நீர்நிலைகளில் காவேரி அன்னையாக பாவித்து மஞ்சள், குங்குமம், பூ, வெற்றிலை பாக்கு இது எல்லாமே மங்கள பொருட்களை சீராக படைத்து வழிபடுவது வாழ்க்கையில் மங்களங்களை பெருக செய்யும் அப்படின்னு நம்பப்படுது. இந்த நாளில் புண்ணிய நதிகள், குளங்கள், கடல் இது எல்லாத்துலேயும் புனித நீராடி முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணம் இந்த மாதிரி சடங்குகளை செய்வது ரொம்பவே சிறப்பு. முன்னோர்களுக்குரிய வழிபாடுகளை முறையாக மேற்கொள்வதால் முன்னோர்களின் ஆசையால் வீட்டில் நன்மைகள் மகிழ்ச்சியும் பெருகி வரும் அப்படின்னு நம்பப்படுது. திருமணமான சுமங்கலி பெண்கள் ஆடிப்பெருக்கு நாளன்று தாலி கயிறு மாற்றிக்கொள்ளலாம். பொதுவாகவே திருமணமான பெண்கள் வருடத்தின் 2 நாட்கள் தாலி கயிறு மாற்றிக்கொள்வது சிறப்பானது, மங்களகரமானதாகவும் கருதப்படுது. ஒன்று மதுரை மீனாட்சி திருக்கல்யாணம் அன்னைக்கு, மற்றொன்று ஆடிப்பெருக்கு நாள். இந்த ஆண்டு ஆடிப்பெருக்கு தாலி கயிறு மாற்றிக்கொள்ள காலை 7:45 8:45 வரையிலான நேரம் நல்ல நேரமாக சொல்லப்படுது. ஆடிப்பெருக்கு அன்னைக்கு மற்ற சுமங்கலி பெண்களுக்கு தாலி கயிறு, மஞ்சள், குங்குமம், ரவிக்கை, வளையல் இது எல்லாமே மங்கள பொருட்களை தானமாகவும் கொடுக்கலாம். ஆடிப்பெருக்கு நாளில் யாருக்காவது அன்னதானம் வழங்குவது, கோவில் மற்றும் கோசாலைகளுக்கு வேண்டிய பொருட்களை தானமாக அளிப்பதும் அளவில்லாத புண்ணிய பலனை தரும். இது மிக கடுமையான கர்ம வினைகளை கூட கரைத்து விடும் அப்படின்றது நம்பிக்கை. மஞ்சளில் விநாயகரை பிடித்து வச்சு இந்த நாளில் விநாயகர் வழிபாடு செய்யலாம். மஞ்சளுடன் கொஞ்சம் தண்ணீர் அப்படி இல்லைன்னா பசும்பால் விட்டு பிடித்து வெற்றிலை அப்படி இல்லைன்னா வாழை இலையின் மீது வச்சு விநாயகரை வழிபடணும். இது எளிமையான வழிபாடாக இருந்தாலும் ரொம்பவும் சக்தி வாய்ந்த வழிபாடாக கருதப்படுது. இது தடைகளை நீக்கவும் சுப காரியங்களை தடையின்றி நடக்கவும் செய்யப்படும் வழிபாடுன்னு சொல்கிறாங்க. பசுமாட்டிற்கு பூஜைகள் செஞ்சு அவற்றிற்கு தேவையான உணவுகளை கொடுத்து வழிபடணும். ஆடிப்பெருக்கு அன்னைக்கு தினசரி வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்தும் அரிசி, பருப்பு இந்த மாதிரி பொருட்கள் குறையாமல் வாங்கி நிரப்பி வைக்கணும். ஆடிப்பெருக்கு அன்னைக்கு தங்க நகை வாங்க முடியாதவங்க செல்வம் பெருக கல்லுப்பு, மஞ்சள் இந்த மாதிரி கொஞ்சம் வாங்கி வைக்கலாம். ஆடிப்பெருக்கு அன்னைக்கு குபேரருக்கு நாணயங்களால் அர்ச்சனை செஞ்சு வழிபடலாம். வீட்டில் குபேர பூஜை செஞ்சு வழிபடுறது ரொம்பவும் சிறப்பு. ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் ஸ்ரீம் லக்ஷ்மி குபேராய நமக அப்படின்ற மந்திரத்தை 108 முறை சொல்லி அர்ச்சனை செய்கிறதுனால வீட்டில் குறையாமல் செல்வம் பெருக்கி கொண்டே இருக்கும். சூரியன் மற்றும் புதன் கிரகம் சேரும் நாளே ஆடிப்பெருக்கு அப்படின்றதுனால இந்த நாளில் வீட்டில் நவதானியங்களை வாங்கி வச்சு வழிபடலாம். இவ்வளோதான் நண்பர்களே, ஆடிப்பெருக்கு அன்னைக்கு நன்மைகள் அதிகரிக்கவும் புண்ணியங்கள் நம்மளுக்கு சேரவும் பணம் சேரவும் என்ன பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.